தமிழ் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு மாவில் எப்படி குலோப் ஜாமுன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபியும் கூட இது. ஒரு தடவை வந்து இதே மாதிரியும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1.25 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து லைட்டாக ஊற்றி, அது கூட வந்து குடிக்கிற அளவுக்கு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, சுடு தண்ணி. ஸோ அந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து பரட்டிக்கிறேன். பரட்டும் போது எப்படின்னா, சட்டிலேயும் ஓட்டக்கூடாது, நம்ம கையிலையும் ஓட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வரணும். அந்த மாதிரி வந்து பிசு பிசுன்னு வராத அளவுக்கு நல்லா வந்து பரட்டிக்கிறேங்க. நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பால் மாதிரி வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், சின்னதாகவே ஊற்றிக்கலாம். ஸோ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உருட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை என்ன பண்ணாலும், நம்ம எப்பயும் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி நான் இட்லி இடியப்பம் பண்ணுற மாதிரி நீங்கள் துணியில் வச்சாலும் சரி, இல்லை நார்மலாக வந்து மூடியில் அப்படியே போட்டு வேக வச்சாலும் சரி, நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பெரியவங்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும். ஒரே மாதிரியே நம்ம மில்லட்ஸில் செய்யணுன்றதுனால ஒரே மாதிரியே செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து அதை ஆற விட்டுடலாம். அது ஆறினதுக்கப்புறமா அந்த சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு, அதே அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை, கருப்பட்டி வேணால் கருப்பட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் வச்சுருக்கேன், அதனால் நாட்டு சக்கரையை போட்டிருக்கேன். அது கூடவே வந்து சுக்கு பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது கூட ஏலக்காய் பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேக வச்சுருந்த இந்த உருண்டைகளையும் வந்து இதில் வந்து போட்டலாம். கேழ்வரகு உருண்டைகளையும் அதில் போட்டு நம்ம வந்து அதுவும் வந்து அந்த சக்கரை வந்து அது கூட வந்து உள்ளே வந்து சேரணும். அந்தளவுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து வேக விடுங்க. நல்லா வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து எடுத்து வந்து சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.